Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. முதல்ல என்ன சொன்னேன்? உங்களுக்காக ஒரு புதிய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியும். இருதயத்தில் உருவாக்க முடியும் வார்த்தையை கொண்டு, இல்லையா? அப்போ இருதயத்தில் உண்டாக்க முடியும்னா ரெண்டாவது ஒன்று சொன்னேன். இருதயத்தில் உங்களுக்காக நல்ல எதிர்காலத்தை உண்டாக்க முடியும்னா அப்போ வார்த்தைகளை ரொம்ப கவனமாக உபயோகப்படுத்த வேணும். வார்த்தைகளை நீங்கள் சரியான வார்த்தைகளை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம், இல்லையா? அதுதான் ரெண்டாவது காரியம். பிறகுதான் நம்ம மூன்றாவது நாம் பார்த்தோம். அது என்ன? உன்னுடைய வார்த்தை தான் உனக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் வரும்போதுன்றதை நிர்ணயிக்கிறது. ஏனென்றால் எதை விதைக்கிறையோ அதுதான் அறுக்க போகிறாய். இப்போ நாலாவது சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைய சூழ்நிலைகளை கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் உங்களுக்காக நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி நிச்சயப்படுத்துவதற்காக பரலோகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு பிரதிநிதி உங்களுக்காக வீற்றிருக்கிறார். உங்கள் வார்த்தை வாயிலிருந்து வர்ற வார்த்தை இருக்குது, அதன்படியே உங்களுக்கு நடக்கிறதா என்ன என்று சொல்லி நிச்சயப்படுத்துறதுக்காக, நடக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பரலோகத்தில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும் என்றதை அங்கே நிச்சயித்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யார் இந்த பிரதான ஆசாரியன்? அவர் பேசி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது இல்லை. அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? ஆதியில் என்ன வேலை செய்தார்? யோவான் 1:1 சொல்லுகிறது, அவராலே அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். என்ன பண்ணார்? ஆதியில வெளிச்சம் உண்டாக்கப்படுவது என்றார், உண்டாயிற்று. எல்லாம் உண்டாக்கப்படுவது என்று சொன்னார், சொன்னவர் இவர் தான், அதன்படி உண்டாயிற்று. இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சொல்லிட்டு இருக்கிறாரா? கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு மினிஸ்ட்ரி மாறி இருக்கு அவருக்கு. அன்றைக்கு சிருஷ்டித்த தேவன், உண்டாக்கின தேவன் இன்னைக்கு எப்படி பண்றாரு? அவர் உண்டாக்கிட்டுல இப்ப என்ன சொல்றாரு? நீ என்னை போலவே உன்னுடைய வாயில வார்த்தையில வைத்து, இந்த சிருஷ்டிப்பின் வார்த்தையில வைத்து பேசு. நீ என்னுடைய வார்த்தை உள்ளத்துல வைத்து பேசும்போது அந்த வார்த்தையின்படியே உனக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் நான் உனக்காக உன்னுடைய பிரதிநிதியா இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. He is the apostle and the high priest of our confession என்று ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா வருது பாருங்க. நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களுடைய பிரதான ஆசாரியர். அப்ப நான் அறிக்கை பண்ணுகிற காரியங்கள் அப்படியே எனக்கு வந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பரலோகத்தில் கேரண்டீடா எனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறவர் அவர். ஆகவேதான் நிச்சயமா எனக்கு வந்து நடக்க போகிறது. சிலர் பாருங்க, வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் என்ன நினைக்கிறாங்க? எப்படியாவது நல்லது நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, முக்கியமாக கெட்டது நடக்கக்கூடாதுன்னு, அது நடக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது கெட்டதாக ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு போகிறாங்க பாருங்க. அது போதாது. ஏன்னா அது விசுவாச வாழ்க்கையில். விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன? ஒரு விளைச்சல் எனக்கு உண்டாக வேணும், இதை நான் விரும்புகிறேன், இது எனக்கு உண்டாக வேணும், அதனால நான் என்ன பண்ணுறேன்? நல்ல வார்த்தையில் விதைத்து கொண்டே இருக்கிறேன். தினந்தோறும் எந்திரிச்சு ஏதாவது கெட்டது நடக்காமல் இருந்தால் தப்பிச்சேன் போதும் அப்படின்னு நடக்கிறது இல்லை. ஒரு விளைச்சலை உண்டாக்கும்படியாக விதைத்து கொண்டே இருக்கிறேன் நான். அதுதான் எல்லாமே அப்படிதான் நடக்குது பாருங்க. பாருங்க, அநேகர் வந்து கவலையினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். எப்படி கவலை ஆட்கொள்ளுதுன்னு சொன்னால், அவங்க விதைச்சு 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 தான் கவலை உருவாகுது. கவலையின் மூலமாக வியாதி உருவாகுது, எல்லா பிரச்சனைகளும் உருவாகிறது, எல்லா சஞ்சலங்களும் உண்டாகிறது. அது புரியல பாருங்க. கவலைனா என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் சந்தேகங்களை அப்படியே எடுத்துக்கொள்வது மனசில். பிசாசுடைய பொய்களை தங்களுடைய மனதிலே வைத்து, பிசாசுடைய பொய்களை அவர்கள் என்ன பண்றாங்க? மெடிடேட் பண்ணுகிறார்கள், தியானிக்கிறார்கள். தியானம்னா என்ன? இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளின் மேல் நீ இரவும் பகலும் தியானமாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா தியானம்னா என்ன? தியானம்னா என்னன்னா, இரவும் பகலும் வார்த்தையை வச்சு வாயில வைத்து பேசிக்கொண்டே இருப்பது. டு மட்டர், டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லியிருக்குது. தியானத்துக்கு அர்த்தமே தான். தியானம்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. தியானம்னா வாயில பேசுவது, அதுதான் தியானம். அப்ப அநேகம் பேர் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார்கள்? பிசாசுடைய பொய்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வியாதி வந்துருமோ, எனக்கு உள்ளதெல்லாம் போயிடுமோ, வேலை போயிடுமோ, அது போயிடுமோ, காசு போயிடுமோ, சொத்து போயிடுமோ, பணம் போயிடுமோ, அது போயிடுமோ, இது போயிடும், சுகம் போயிடுமோ, இதே தான் அவர்களுடைய வாயில வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இதை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிசாசுடைய பொய்களை வச்சு வாயில பேச பேச
உள்ளத்திலே சந்தேகமும் அவிசுவாசமும் கட்டப்படுகிறது ஆவியிலே. உள்ள அது நிரம்ப நிரம்ப பாருங்க, ஒரு நாள்ல நிரம்பிட போறதில்லை. ஒரு நாள் நீங்க சந்தேகத்தை பேசுறீங்கன்னா அதனால நிரம்பிட போறதில்லை. நல்லா கவனிங்க. ஆனா வழக்கமா இப்படியே பேசிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நிரம்ப ஆரம்பிச்சிடும். இதுதான் பெரிய டேஞ்சர் பாருங்க. சில சொல்றாங்க, நான் நேற்று கூட தான் சொன்னேன் எல்லாம் போச்சுன்னு, ஒன்றும் போலையே. நேற்று போச்சுன்னு சொன்னதுனால உடனே போயிடாது. இந்த போச்சுன்றது வந்து போய் நிரம்பணுமே, அது கொஞ்சம் டைம் ஆகும். டெய்லி போச்சு போச்சுன்னு சொல்லி பாருங்க, போயிடும் கண்டிப்பா. ஏன்னா இந்த போச்சு போச்சு போச்சுன்னு டெய்லி சொல்லி அது உள்ளத்தை நிரப்ப வேண்டும். இருதயத்தின் நிறைவு உண்டான பிறகு வாயி பேச. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை பழக்கத்தை பற்றி சொல்றேன். ஏதோ ஒரு நாள் என்ன பிரதர், ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங், இதுல வந்து வாழ்க்கையை கெட்டு போயிடுமா? ஒரு நாள் பேசுனதுனால கெட்டு போகாதுங்க. ஆனா ஒன்று சொல்றேன், உங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேணும். தினந்தோறும் அல்லது வழக்கமாகவே எப்போதுமே இப்படியே வாயிலிருந்து தப்பான காரியங்களை பேசி கொண்டிருந்தால் என்னத்தை பண்றோம்? ஒரு சொட்டு சொட்டா ஊத்தி ஒரு டம்ளர் எப்படி நிரப்பலாமோ அதுபோல சொட்டு சொட்டா அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் உள்ள அந்த டம்ளர் ஆகி இருதயத்தில் ஊற்றி கொண்டே இருக்கிறீங்க. உடனே எஃபெக்ட் தெரியாது. நல்லா கவனிங்க. அதே மாதிரிதான் பாசிட்டிவும். நல்ல காரியங்களை பேசுறீங்க, சுகத்தை பேசுறீங்க, உடனே சுகம் தெரியுறது இல்லை. நேற்று சுகமே இருந்தேன் பிரதர், நேற்றுல இருந்து அறிக்கை செய்துட்டு இருக்கேன் பிரதர், இன்னும் சுகம் கிடைச்ச மாதிரி தெரியல பிரதர். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிக்கிட்டே இருக்குது. இருதயம் நிறைந்த பிறகு அப்புறம் வாய் பேசும். அப்ப வாய் பேசும்போது அப்ப என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்படியே உண்டாகும் பாருங்க. அதனால்தான் இருதயத்தை எப்பவுமே ரெடியா நிறைச்சு வச்சுட்டு இருக்கிறது நல்லது. அப்ப சுகவீனம் வரும்போது அல்லது பிரச்சனை வரும்போது இருதயம் ரெடியா நிறைவாய் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப பேசும்போது ரொம்ப சீக்கிரத்திலே பதில் உண்டாகிறது. அதனால்தான் வேதத்தில் சொல்லி சீக்கிரத்திலே உன்னுடைய சுகம் துளிர்க்கும் என்று. ஏன் சீக்கிரத்தில் துளிர்க்கும்? சீக்கிரம் ஒன்றும் துளிர்த்துறாது. இது ஏற்கனவே விதைக்கப்பட்டு ஏற்கனவே தண்ணீர் பாய்ச்சப்பட்டு ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால இப்ப சீக்கிரம் துளிக்கும். இருக்கீங்களா? சில சொல்றாங்க சீக்கிரத்தில் துளிர்க்கும் இருக்குதுங்க. எங்கங்க ஜெபம் பண்ணி 10 நாளாவது ஒன்றும் துளிர்க்கல. உங்க வியாதி எப்படி துளிர்ச்சிச்சுன்னா 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுல துளுத்தது அது. இப்போ பதில் எப்படி துளிர்க்க போகிறது? கொஞ்சம் கொஞ்சமா உள்ளத்துல இறக்குகிறீர்கள். என்னத்தை இறக்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தை இறக்குகிறீர்கள். அது உள்ளத்துல நிறைஞ்ச பிறகு வாய் பேசுகிறது. அப்ப உள்ளத்துல வந்து சந்தேகத்தை பேசும்போது, பிசாசுடைய பொய்களை பேசும்போது என்ன ஆகிறது? இருதயம் நிரம்ப ஆரம்பிச்சிருது. எதுல நிரம்புது? சந்தேகத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் நிரம்ப ஆரம்பிக்கிறது. நிரம்பின இருதயம், அந்த நிறைவான இருதயத்திலிருந்து பேச்சுகள் உண்டாகிறது. என்ன பேச்சுகள்? பயத்தின் பேச்சுகள், கவலையின் பேச்சுகள் உண்டாகிறது. பிறகு அதன்படி செய்கை உண்டாகிறது. இப்படிதான் கெட்ட காரியங்கள் நடக்கிறது பாருங்க. சிலர் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வந்து பிசாசனுடைய பொய்களை எல்லாம் நான் வந்து மெடிடேட் பண்றது ஒன்றும் இல்லை, தியானம் பண்றது ஒன்றும் கிடையாது அப்படின்பாங்க. நான் பிசாசனுடைய பொய்கள்னு சொல்லுகிறது கவலையை சொல்லுகிறேன். கவலையை மெடிடேட் பண்ணுகிறார்கள் அநேகர், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இயேசு போதிக்கிறார் பாருங்க, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். என்ன சொல்றாரு? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பது குறித்து எவ்வளவு நீளமா போதிக்கிறார் பாருங்க. அதை பற்றி கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, பூக்களை பாருங்க, புல்லை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்கன்றாரு. கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கேயும் பாருங்க, அவரும் அந்த கவலையை ரொம்ப டீல் பண்றாரு. அப்படியே பேதுருவுக்கு போங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அங்க அவரும் சொல்றாரு, உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து. ஏன்? பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாருமே பாருங்க இந்த கவலை குறித்து, இயேசுவும் சரி, பேதுருவும் சரி, பவுலும் சரி, எல்லா போதவர்களும் இந்த எப்படி கவலைப்படக்கூடாது என்பதை குறித்து திட்டவட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கவலை என்கிறது ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா வியாதியை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு தீமை பாருங்க. எல்லா தீமையை காட்டிலும் ஒரு பெரிய தீமை. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இங்கிலீஷ்ல சொன்னார் ஒரு தடவை, கவலைவே படக்கூடாதாங்க. I should not I worry, it will drive me crazy if I don't worry அப்படின்னா. கவலைப்படலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் சொன்ன பைத்தியம் ஏற்கனவே பிடிச்சிருச்சு, டிரைவ் மீ கிரேசின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை யாரும் டிரைவ் பண்ணி அந்த கிரேசி கொண்டு போய் விட வேண்டியது, ஏற்கனவே கிரேசியா இருக்கிறீங்க. கொண்டு போய் யாரும் அங்கே போய் இறக்க வேண்டியதில்லை. கொண்டு போய் ஏன் கிரேசின்னு சொல்றேன்? ஏன் பைத்தியம் பிடிச்சிருச்சு? அப்படி கவலைப்படுறவங்களுக்கு ஏன் கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவங்க எப்படி கவலைப்படுறாங்க பாருங்க. வேதவசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு
2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்கிறது? என்ன தராமல்? பயத்தின் ஆவியை கொடாமல் என்ன ஆவியை தந்திருக்கிறார்? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் தந்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறார்? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுத்திருக்கிறார்னா அந்த கொடுத்ததுல வாழாம இருக்கிற ஆள் என்ன சொல்றது? நான் இப்போ ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன், ஆனா அந்த ஆள் பட்டினி கிடந்தா அந்த ஆள் என்ன சொல்லுவீங்க? சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? அன்பை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், அதை கொடுக்கல எனக்கு. எப்படி பின்ன நானு எதை கொடுக்கலையோ அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல வாழாம இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றது? என்ன நல்லா வழங்குச்சாப்ப? அதனாலதான் கிட்டத்தட்ட அது பைத்தியம் மாதிரி. நம்ம நினைக்கிறோம் பைத்தியக்காரன்னா எங்கேயோ தெருவில் நின்றுட்டு சந்திரனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓன்னு அவன் சந்திரனை பார்த்து என்ன பேசினாலும் சந்திரன் மாற போறதில்லை. அதனால அவன் பைத்தியம் ஒன்றும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்த போறதில்லை. அவன் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அவனுடைய வார்த்தையை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால சந்திர மண்டலத்தில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. ஆனால் நம்மை போல ஆட்கள் பைத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நாம் என்ன சொல்றோம்? பைத்தியகாரத்தனமாக நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பேசாம, அதை உரிமை பாராட்டாம, அதை சொந்தமாக்கி கொள்ளாம, நமக்கு தேவன் எதை கொடுக்கலையோ அதை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், அதை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உண்மையாகவே பைத்தியமா இருக்கிறார்கள் என்பது உண்மை. நல்லா கவனிக்க வேணும். கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல். அப்ப எனக்கு பயத்தை கர்த்தர் கொடுக்கலங்க, அப்ப நான் ஏன் பயப்படணும்? அவர் கொடுக்கலன்னா ஏன் பயப்படணும்? அப்ப பயம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? முதலாவது இந்த பயத்தை விரட்டுற வேலையில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, பயத்தை விரட்டுறதுன்றது, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு வைங்க. நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. சொல்றாங்க, ஐயோ நான் பாம்பை பார்த்தேன், இந்த கட்டில் தான் ஓடிச்சுன்னு மனைவி. பரவாயில்ல, நீ இரு, நான் சாயந்தரம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு போவீங்களா? கிடையாது. சாயந்தரம்லாம் வர முடியாது. உடனே ஃபோன் பண்ணி பர்மிஷன் கூட கேட்க முடியாது, லீவு கூட கேட்க முடியாது. உடனே அந்த கண்ணை அங்கேருந்து எடுக்கவே கூடாது. எங்கே போச்சு அந்த பாம்பு? என்ன எல்லாம் வெளியே வா, இந்த பாம்பை அடிச்சுட்டு தான் நம்ம வீட்டில் வாழ முடியும். வேலையாவது இதாவது, வேற எந்த வேலையுமே இதை விட முக்கியமான வேலை கிடையாது. அப்ப பயம் என்கிறது பாருங்க அவ்வளவு சீரியஸான ஒரு விவகாரம். அதே போலதான் கவலை என்கிறதும். இந்த பயம் கவலை இந்த ரெண்டு காரியங்களையும் பாருங்க வேதம் அவ்வளவா போதிக்கிறது. ஏன்னு சொன்னால் விசுவாசத்துக்கு எதிரான காரியங்கள் இது. வாழ்க்கையை பாதிக்கிறது, உங்கள் சுகத்தை கெடுக்கிறது, உங்கள் செல்வத்தை அழிக்கிறது, உங்கள் தைரியத்தை கெடுக்கிறது, உங்களுடைய திறமையெல்லாம் வீணாக்குகிறது, உங்களுடைய நாட்களை வீணாக்குகிறது. இந்த பயமும் கவலையும் என்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை, ரொம்ப பொல்லாத ஒரு காரியம். புருஷன் மனைவிக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை கெடுத்துருது, குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, வியாபாரத்தின் அந்த முன்னேற்றத்தை கெடுத்துகிறது, படிப்பை கெடுக்கிறது, கவனத்தை கெடுக்கிறது, எல்லாவற்றையும் கெடுத்துருதுங்க. அப்ப அதை கவனிக்காம நம்ம என்ன பண்றோம்? தினந்தோறும் அந்த பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். தினந்தோறும் அந்த கவலையில, பரவாயில்ல பிரதர், அப்புறம் பார்த்துக்கலாம் பிரதர், கொஞ்சம் கவலையா இருக்குது, கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்படி போயிடும். கிடையாது கிடையாது. முதல்ல இந்த கவலையை விரட்டுறது, இந்த பயத்தை விரட்டுறதுல கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் இது அழிக்க வந்த ஒரு காரியம். இருக்கீங்களா? பிசாசு ஏதாவது ஒன்று நமக்கு செய்யணும்னா அவனும் நேரம் அவனும் செஞ்சிட முடியாது. நம்முடைய பயத்தை உபயோகப்படுத்தி கொண்டுதான் அவன் செய்கிறான். பயம் ஒரு பெரிய சக்தி போல இருக்குது பாருங்க. விசுவாசம் எப்படி ஒரு சக்தியோ அது போலதான். தேவன் நமக்கு ஏதாவது செய்யணும்னா விசுவாசம் இல்லாமல் நாம் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் ஒன்றுமே செய்யறது கிடையாது. அதே போலதான் பிசாசு எதையாவது நமக்கு செய்யணும்னா பயத்தை உபயோகப்படுத்தாமல் அவன் ஒன்றும் செய்யவே முடியாது. பயம், சந்தேகம், அவிசுவாசம், கவலை, இப்படிப்பட்ட காரியங்களை உபயோகப்படுத்தி தான் செய்ய முடியும் ஒழிய வேற எந்த விதத்திலையும் நமக்கு ஒன்றையும் செய்யவே முடியாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அப்ப பயமும் கவலையும் எழும்பும் போது, எழுந்த உடனே தலை தூக்கினோடனே அந்த பாம்பு அடிக்கிறது போல முதலாவது அதை விரட்ட வேண்டும். பாருங்க, பள்ளிக்கூடத்துலலாம் வெறும் சில நேரத்தில் பெரும் பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆக்சுவல் எஜுகேஷன் இந்த பயத்தை விரட்டுறது, எப்படி வாழ்றது, கவலையை எப்படி மேற்கொள்றது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் பாருங்க. சில காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக அவசியமாக இருக்கிற, மற்றவர்களோட எப்படி ஒத்து போகிறது, அதனால தான் கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்காக தான் சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் துணிச்சலையும் வீரத்தையும் தைரியத்தையும் எல்லாத்தையும் வளர்க்குறதுக்காக தான் பண்ணுகிறாங்க. நான் சொல்கிறேன், பள்ளிக்கூடமும் வீடும் செய்கிறது காலத்தில் அதிகமாக வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. அப்போ விரட்ட வேணும் பாருங்க.
பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. எதை பற்றி பயப்படுறீர்களோ அந்த பயத்தை விரட்ட வேண்டும். இருக்கீங்களா? ஏனென்றால் அது விசுவாசத்துக்கு எதிரியா இருக்கிறது. பயம் விசுவாசத்துக்கு எதிரானதாய் இருக்கிறது. அநேகம் பேருக்கு வயசாகிறது பயம். வயசாகிறது பயம். அதை அட்டாக் பண்ணும். எப்படி? வார்த்தையினால தான் அட்டாக் பண்ணும். சங்கீதம் 103:5 சொன்னேன் இல்லையா? உன் வாயை நன்மையினால் நிரப்பி உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆக பண்ணுகிறார். அப்ப எப்படி வயது வாழ வயது போல ஆகிறது? வாயில வார்த்தையை சரியாகிறதுனால வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. பாருங்க, இதையெல்லாம் கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருதயத்தில் தான் நாம் நல்லவைகளை பிறப்பிக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை உள்ளத்தில் உண்டாக்குகிறோம். அப்ப சிலர் வயசாக ஆக பேச்ச மாறிடுது. பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? வயசாக ஆக 3 அறிகுறிகள் தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, வயசானவங்களுடைய 3 அறிகுறி. 1, எல்லாம் மறந்துடும். 2, 3 என்னன்னு மறந்து போச்சு. இந்த மாதிரி இருக்காங்க. இது எப்ப பேசாருங்க? 50லயே பேசிடுறாங்க. 50லயே அந்த டோன் செட் ஆயிடுது. அப்படி வர வர எல்லாம் மறக்குமா? அது கூட எனக்கு கூட கரெக்டா வருது. நேற்று என்ன நடந்து இன்னைக்கு மறந்துடுது. அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். இதே தான் பாருங்க. அவங்க மறதி வர்றதுக்கு முன்னாலே இவங்க மறதியை பிறப்பிக்கிறார்கள். இந்த இருதயத்தை என்ன பண்றாங்க? ஒரு பொல்லாத பொக்கிஷத்தாலையா மாற்றுறாங்க. இந்த இருதயம் தான் நாளை எதிர்காலத்தை உண்டாக்குறது என்பது விளங்கவில்லை. அப்ப பாருங்க, இருதயத்தில் என்ன வைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நாம அப்படிதான் உண்டாகிறோம். பாருங்க, நம்முடைய வயதான காலத்தில் கூட நாம் எப்படி வாழ போகிறோம் என்கிறது இருதயத்தில் நாம் என்றைக்கு எண்ணத்தை வைக்கிறோமோ அதன்படிதான் நாம் இருக்க போகிறோம். அப்ப எண்ணத்தை வாயில வைக்கணும். என் வாயை நன்மையினால் நிரப்பி என் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். வயசானவங்களாம் டெய்லி கண்ணாடி முன்னால் நின்று சொல்லுங்க, என் வாயை நன்மையால் நிரப்பி என் வயதை வாழ வயதாக மாற்றுகிறார். வாழ வயது போல ஆகிறது. அதை விசுவாசிக்க வேணும். அப்படியேதான் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் அப்படிதான் பாருங்க. அப்ப நான் சொல்லுகிறேன், இருதயத்திலே எதிர்காலத்தை உருவாக்குங்கள். வளமான எதிர்காலத்தை இருதயத்தில் உருவாக்குங்கள். சுகமான எதிர்காலத்தை இருதயத்தில் உருவாக்குங்கள். சமாதானமான எதிர்காலத்தை இருதயத்தில் உண்டாக்குங்க. எதிர்காலத்தை எங்க உண்டாக்குங்க? இருதயத்தில் உண்டாக்குங்க. எத்தனை பேர் உண்டாக்க போறீங்க இருதயத்தில்? இன்னைக்கு போய் வேலையில் இறங்குங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க. கோலை வைங்க. சுகமாய் இருக்க போகிறேன். நாளைக்கு நான் சுகமா இருப்பேன். இன்னைக்கு ஒருவேளை சுகமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் சுகமாய் இருப்பேன். என்னுடைய எதிர்காலம் சுகமான எதிர்காலமா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை ஏழையா இருக்கலாம், ஆனால் என்னுடைய எதிர்காலம் நான் நல்ல ஐஸ்வர்யவானாய் இருப்பேன். எல்லா நிறைவையும் பெற்று நான் வாழ்வேன். இன்னைக்கு ஒருவேளை நான் பயந்துகிட்டு இப்படி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் இப்படி இருக்க போறது கிடையாது. எப்படி இருக்க போகிறேன் என்பது இருதயத்தில் முதல்ல உருவாக்குங்க. எப்படி உருவாக்க போறீங்க? வாயின் வார்த்தைகளால இருதயத்தில் உருவாக்குங்க.